நம்ம பசங்க யாருக்கும் தெரியாம கிச்சன் ரன் பண்ணதுல இருந்து இந்த மாசம் 70,000 ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அதுல இருந்து 20,000 எடுத்து நம்ம குள்ளங்கிட்ட கொடுத்து இன்னும் கொஞ்சம் தான், அதுக்கப்புறம் உன்னோட முதல்ல நீ எடுத்துடலாம்னு சொல்றான். நம்ம குள்ளனும் இதனால ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். பாண்டியும் ரொம்ப அவளா நமக்கு எப்படி ஷேர் பிரிக்க போற, 50-50யா இல்ல 60-40யான்னு கேக்குறான். ஆனா வெற்றி இந்த சம்பளத்தை நம்ம சாமிக்கு கொடுத்துடலாம்னு நம்ம அக்காவோட அக்கௌண்ட்டுக்கு மீதம் இருந்த 50,000 அனுப்பிவிட்டு அதை பாண்டி கிட்ட காமிக்க, முழு பணத்தையும் அப்படியே அனுப்புனதுனால பாண்டி ரொம்ப அப்செட் ஆயிடுறான். அப்புறம் வெற்றியும் அக்காவுக்கு கால் பண்ணி 50,000 பணம் போட்டு விட்டுருக்கேன்னு சொன்னதும், உனக்கு எப்படா இவ்வளவு பணம்னு கேட்டா, எல்லாமே உழைச்சு சம்பாதிச்சதுன்னு சொல்றான். சரி இருக்கட்டும், இப்ப எதுக்கு எனக்கு இவ்வளவு பணம்னு கேட்டா, நானும் வீட்டுல ஒருத்திய படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கேன், பணம் எவ்வளவு செலவாகும்னு எனக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ரம்யாவுக்கு ஃபீஸை கட்டிட்டு அந்த கார்பரேஷன்காரன் மூஞ்சில பணத்தை விட்டெறிஞ்சு ஃபர்ஸ்ட் கடையை மீட்டடுன்னு சொல்றான். அப்புறம் பாண்டியும் அக்காவோட கஷ்டம் எனக்கும் புரியுது, ஆனா முழு பணத்தையும் அனுப்புனா எப்படிடான்னு கேட்க, யோ நம்ம பண்ண தப்புனால தானே இப்ப அக்காவுக்கு இந்த நிலைமை, நைட்டு படுத்தா அக்காவுக்கு நம்மளாலதான் இந்த நிலைமைன்னு தூக்கம் கூட வரமாட்டுதியா, ஆனா இப்ப நிம்மதியா தூங்குவேன், இனிமேல் அடுத்த மாசம் சம்பாதிக்கிறது எல்லாமே நமக்கு தானு பாண்டியை சமாதானப்படுத்துறான். இங்க ஜான் வந்து ஐசு கிட்ட, கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க, ஆனா சில மெயின் டிஷ்ஷை தவிர வேற எதுவுமே ரெடி ஆகல ஏன்னு கேட்டா, ஐசுவும் இன்னைக்கு கெஸ்ட் எல்லாம் வேகமா வந்துட்டாங்க, அதனாலதான் எதுவும் ரெடி பண்ண முடியலன்னு சொல்றா. இதனால ஜானும் கடுப்பாகி, இதை போய் நான் கெஸ்ட் கிட்ட சொல்ல முடியுமா, இப்ப ஸ்டார்டர்ஸுக்கு என்னதான் பண்றதுன்னு கேக்குறாரு. அப்ப விக்கியும் இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால கெஸ்ட் எல்லாம் வேகமா வந்துட்டாங்க, ஆனா பாவம் இதை நம்ம ஹெட்செப் தான் மறந்துட்டாங்க போல, இப்படியெல்லாம் முன்னாடியே நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் சில ஸ்டார்டர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம இந்த ஸ்டார்டர்ஸை முன்னாடியே சர்வ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இதை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம்னு சொல்றான். இதை கேட்டு ஜானும் விக்கியை பாராட்டிட்டு ஐசுவை முறைச்சிட்டு போறாரு. அப்புறம் விக்கி எல்லார்கிட்டையும், ஒருத்தவங்க ஹெட்செப் ஆயிட்டா அதுக்கு அவங்க தகுதியானவங்கன்னு ஆயிராது, உண்மையாவே டேலண்ட் உள்ளவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம்னு சொல்றான். இதனால ஐசு ரொம்ப காண்டாகிறா. இங்க ஜானும் நெடுமாறன் கிட்ட விஷயத்த சொல்லி, ஹெட்செஃபா இருக்க ஐசுக்கு இன்னும் தகுதி வரலேன்னு ரொம்ப பயந்துகிட்டே சொல்றாரு. இதனால நெடுமாறனும் எல்லாரையுமே கூப்பிட்டு, ஐசு ஹெட்செஃபா இருக்க யார் யாரெல்லாம் தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. உடனே விக்கி ஆளா கை தூக்க, மத்த யாருமே கை தூக்க மாட்டாங்க. அதனால யாரெல்லாம் ஹெட்செஃபாக ஆசைப்படுறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கும் விக்கி ஆளா கை தூக்குறான். இதனால நெடுமாறனும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்து, அடுத்த வாரம் 2 பேருக்குமே ஒரு குக்கிங் காம்படிஷன் வைக்கிறாரு. அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் அடுத்த ஹெட் செஃப்னு 2 பேருக்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போறாரு. இதனால விக்கியும் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். இங்க ரியாவா ராஜன் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூப்பிட்டு வந்திருக்க, ரியாவுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு கேட்டுட்டு, இதை இந்த டைம்ல தான் எடுத்துக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் இருக்கான்லாம் கேட்குறான். டாக்டரும் அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்து, அவ்வளோ டீப்பாலாம் ஒன்றும் போக வேணாம், நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்த டேப்லெட்டை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டு, ராஜன் தான் ரியாவோட ஹஸ்பண்டுன்னு நினச்சி ஒய்ஃபை இவ்வளோ கேர் பண்ணி பார்க்குற ஹஸ்பண்டெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு, உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப அதிகமாக மூட் ஸ்விங் ஆகும், ஆள் அடி வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காருன்னு உங்கள் கோவத்தெல்லாம் அவர் மேலே காட்டிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ரியாவும் ராஜன் என்னோட ஃப்ரெண்டுன்ற விஷயத்த சொல்லவே இல்லை. அப்புறம் ராஜன் டேப்லெட் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது ரியா அங்கே வந்ததும், என்னை எதுக்கு இப்போ அவங்க வெளியே போக சொன்னாங்கன்னு கேட்குறான். ரியாவும் நீ எல்லாமே கரெக்டாக சொன்னதுனால தானே சொல்லிட்டு, எதுக்காக நீ இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன்னு கேட்க, ராஜன் அதுக்கு எதுவுமே சொல்லாம, ரொம்ப நேரம் நிக்காத, கால் வலிக்கும், நீ போய் கார்ல உட்காந்துரு, நான் மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு அனுப்பி விடுறான். எனக்கு என்னமோ ராஜன் ரியாவை ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பான்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க உத்தமன் வெற்றி கிட்டையும் ஐசு கிட்டையும், இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் நம்ம ரெசார்ட்ல தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாட வர்றாங்கன்னு, வெற்றி கிட்ட ரூமை டெக்கரேட் பண்ண தேவையான ஃப்ளவர்ஸோட லிஸ்ட்டையும், ஐசு கிட்ட டின்னருக்கு என்ன வேணும்ன்ற ஃபுட்டோட லிஸ்ட்டையும் கொடுத்துட்டு 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு, எப்படி டெக்கரேட் பண்ணணுன்றதுக்கு ரெஃபரன்ஸ் போட்டோவையும் வச்சிருக்கேன், அதே மாதிரி எக்ஸாக்டா பண்ணிடணும்னு சொல்றாரு. அப்புறம் மார்க்கெட்டுக்கு வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்ததுலேருந்து உங்க மூஞ்சே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையானு கேட்குறான். ஐசுவும் அப்பதான் விக்கி கூட நடக்க போற காம்படிஷனை பத்தி சொல்றா. வெற்றியும் போய் அவனுக்கெல்லாமா பயப்படுவீங்க, டெய்லி எப்படி சமைப்பீங்களோ அதே மாதிரி சமைங்க, கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்கன்னு சொல்றான். அப்ப அந்த பக்கத்துல இருந்து ரம்யா வர்றதை பார்த்ததும் அவளை கூப்பிட்டு, உங்க அம்மா உன்னை அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடனா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் ஒன்றும் ஊரெல்லாம் சுத்தல, காலேஜ் விஷயமா சில பொருட்கள்லாம் வாங்க வந்தேன், சரி நீ என்ன இங்க பண்றேன்னு கேக்குறா. அவனும் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பூ வாங்க வந்தோம்னு சொல்ல, இதை கேட்டு ஐசுவும் டேய் ஒழுங்கா சொல்லி தொலைடான்னு சொல்றா. வெற்றியும் அதுக்கப்புறம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண, ரம்யாவும் அதை நம்பாம உண்மைதானான்னு கேக்குறா. ஓவரா கற்பனை பண்ணாத, அதான் உண்மைன்னு ஐசுவும் சொல்றா. அப்புறம் ரம்யாவும் எனக்கு வேலை இருக்கு, நீ ஊர் மேயாம ஒழுங்கா வீடு போய் சேருன்னு சொல்லிட்டு போறா. அப்புறம் ரெசார்ட்டுக்கு வந்ததும் ரூமை டெக்கரேட் பண்ணலாம்னு பூவை வெளியே எடுத்து பார்த்தா, அவன் லிஸ்ட் படி வாங்கின பூ இல்லாம சாவுக்கு போற பூவா இருக்கு. இதை பார்த்து பாண்டியும் போச்சு, உத்தமனுக்கு மட்டும் தெரிஞ்சா நம்மளை கொன்றுவாண்டான்னு சொல்றான். வெற்றியும் கவலைப்படாத, இதை வச்சு ஏதாவது பண்ணலாம்னு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையுமே முடிக்க,
ஐசு வந்து அதை பார்த்துட்டு, என்னடா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ண சொன்னா சாவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்குறா. அப்ப வெளியே உத்தமனோட சவுண்டு கேட்டதும் நம்ம பசங்களும் இன்னைக்கு சுத்தம்டான்னு வெளியே வர, அவங்கள பார்த்ததுமே டேய் என்னடா டைம் ஆச்சு எல்லாம் முடிஞ்சுச்சான்னு கேட்க, வெற்றியும் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றான். அப்ப கரெக்டா கப்புள்ஸும் வந்ததும் உத்தமே அவங்கள வாங்க வாங்கன்னு உள்ள கூப்பிட்டு போறான். அப்ப உத்தம ரூமை கேதத்துக்கு ரெடி பண்ணியிருக்க மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கத பார்த்து ஷாக் ஆயிட்டு வேகமா டோரை சாத்திட்டு வந்து என்னடா பண்ணி தொலைச்சிருக்கீங்கன்னு திட்டி குமிச்சுக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ளையும் இதை பார்த்து கடுப்பாகி வெளியே வந்து, நான் உன்கிட்ட என்ன சொன்னா நீ என்னையா பண்ணி வச்சிருக்க? நான் உனக்கு ரோஸு லில்லின்னு எவ்வளோ எலகண்டான ஃப்ளவர்ஸ் எல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்தேன். ஆனா நீ என்னைய இலவுக்கு போடுற பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன்னு திட்டிக்கிட்டு இருக்கும்போது அவனோட ஒய்ஃப் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குன்னு உத்தமங்கிட்ட நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீங்க ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. மாப்பிள்ளையும் கடைசியில என் ஃபர்ஸ்ட் நைட்டை உன் பாடையில படுக்க வச்சுட்டேலன்னு புலம்பிக்கிட்டே போறான். உத்தமனும் நம்ம பசங்க கிட்ட இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டீங்க, இன்னைக்கு என் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறான். வெற்றியும் பாண்டி கிட்ட பாத்தேல நம்ம செஞ்சா தரமா தான் இருக்கும், இந்த வெற்றிக்கு தோல்வியே கிடையாதுன்னு சொல்றான். அங்க கட் பண்ணா ரகுபதி நெடுமாறன் கிட்ட எனக்கு என்னமோ அந்த தப்ப சிதம்பரம் பண்ணியிருப்பான்னு தோணலன்னு சொல்றாரு. நெடுமாறனும் அப்ப வேற யாரும் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறான். அவரும் இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, எனக்கு டவுட் அந்த பழைய அக்கௌண்டன்ட் குமரேசன் தான், அவனோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன், நம்ம தான் இதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்றாரு. நெடுமாறனும் அதுக்கு சரின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிருக்காங்க.